ரிஷபராசி அன்பர்களே, லட்சுமி கடாட்சம் எங்கே இருக்கின்றன? உங்கள் ராசியிலே இருக்கின்றன. ரிஷபராசியை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். பிறக்கும் பொழுதே உச்சத்தில் பிறந்தவர்கள். ஏனால் உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம். அது மட்டுமா, பிறக்கும் காலகட்டத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் 9-10 சந்திரனா சனியாக வருவதால் 9-10 சனியாக வந்துட்டாலே அது இடத்துல கோயில், குளங்கள், சங்கங்கள், சபையில் பெரிய இதாக இருக்கும். இந்த ராசிக்கு அட்ராக்ஷன், மற்றவரை கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போகுது? முதல்ல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்லும் காலகட்டத்தில் 7 மற்றும் 9 11 பார்க்கிறார். லாபஸ்தானம் பார்ப்பதால் அனைத்திலும் லாபங்க. இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. நம்ம வியாபாரம் செய்பவர்களுக்கு கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லது கணவன் மனைவி அவங்க பார்ட்னர்ஷிப், இது போன்ற பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். திருமணம் இல்லையா, திருமணம் எட்டாக்கனியா என்று நினைத்து கொண்டவர்கள் அது எட்டும் கனி என்று ப்ரூஃப் பண்ணுற மாதிரி திருமண பாக்கியங்கள் ஏற்படுகிற காலகட்டம். ஒரு சிலருக்கு 2வது திருமண வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது இது ஒரு கொடிய நோயாக இன்று பரவி கொண்டிருக்கிறது. அது என்னென்னா கடன் என்ற நோயிலிருந்து மீண்டு வர பிறக்கின்றன. இந்த ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடனாக வாங்கிட்டு இருந்து அது செக்லீஃப் சம்மந்தப்பட்டு, கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டு இன்றைய காலகட்டத்துக்கு மாட்டிக்கிறாங்க. அது இவங்களுக்கு தான் கடன் வாங்கினாலும் கேட்டால் சொந்த பந்தங்களுக்கு ஏதோ ஒரு உறவுக்காக வாங்கியிருப்பாங்க, நிச்சயமாக மாட்டிக்கிட்டாங்க. அதை மீண்டு வர்றதுக்காக வழி பிறக்கின்றன. ஏன்னால் தனயோகம் பிறக்கும் காலகட்டத்தில் கடன் அடைக்க வழி பிறந்து விடுகின்றன. அப்போ இந்த நேரத்தில் யார் ரொம்ப ரொம்ப முக்கிய கவனம் செய்யணும்? மாணவர்கள். இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு முக்கியமாக தலையாய பிரச்சனையாக என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் சார்? ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இல்லை +1 +2வா, டிப்ளமோவா, இல்லை என்ன படிக்கலாம்? கவர்மெண்ட் வேலை வாய்ப்புமா? ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டா வழியில் இன்ஜினியரிங் கிடைக்குமா, இல்லை JEI IIT NITயில் போகலாமா, இல்லை நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம். அப்போ பிறப்பு ஜாதக அடிப்படையில் என்ன அம்சம் இருக்குன்னு பார்த்து எடுத்தால் வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன சார் யோகம்னா, குழந்தை பிறப்புங்க. குழந்தை என்பது வரமாக பெற்றவர்கள் பல பேர், ஒரு சிலர் சாபமாக பெற்றாங்களோ, ஏன்னா வரமே எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஏங்கியிருந்த பல பேர் இப்பொழுது குழந்தை வரத்துக்காக இருந்தாங்க. அதுக்குண்டான வழிபாடுகள் தேவை இருந்தாலும் கோச்சாரத்தில் வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை செலுத்தும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் வருகின்றன. சின்ன சின்ன மருத்துவத்தின் மூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. சரி சார், தொழில் எப்படி சார் இருக்கும்? 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. ஏன் பாவியே இருக்கேங்கிற மாதிரி ராகு பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துக்குரிய 11ல் இருக்கும்போது தொழில் சின்ன சின்ன விருத்தி அடிப்படைய வாய்ப்பு உண்டு.